ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைல் எம்டி சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த எம்டி சால்னா பார்த்திங்கன்னா பரோட்டாவுக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் ஆயில் சூடானதும் ஒரு லவங்க இலை, ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். அப்புறம் 3 கிராம்பு, அப்புறம் 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய சைஸு ஆனியன் கட் பண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ ஆனியனை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆனியன் வதங்கினதும் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நான் 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நடுவில் கீரி கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சால்ட்டு சேர்த்து வதக்கிறனால கொஞ்சம் ஈஸியாக வெந்துடும். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலர் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதெல்லாம் நம்ம இப்போது வதக்கிக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை கொதிக்க வச்சிடலாம். மசாலாலாம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான பேஸ்ட்டு ரெடி பண்ணிட்டு வரலாம். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்குறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, அப்புறம் 3 கிராம்பு, 2 ஏலக்காய்,
அப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காயெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சால்னா எந்த அளவுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கனால இது நல்லா கெட்டியாகும். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி புதினா சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சால்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ சால்னாவில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், எம்டி சால்னா நம்ம எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணிட்டோன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.